இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாததை தேர்க. ஐம்பெருங்காப்பியங்களுள் பொருந்தாததை தேர்க. ஆன்சர் யசோதர காவியம். ஆன்சர் யசோதர காவியம். இது ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று தான் யசோதர காவியம். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே ஐம்பெருங்காப்பியங்கள். இனி இரண்டாவது கேள்வி, அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன? அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீண்டு ஒலித்தல். ஆன்சர் நீண்டு ஒலித்தல். இனி மூன்றாவது கேள்வி, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணி வகை. ஆன்சர் மணி வகை. இனி நான்காவது கேள்வி, முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர். ஆன்சர் திருவள்ளுவர். இனி ஐந்தாவது கேள்வி, தமிழ் ஆழி இரண்டுக்கும் பொருள்படும்படியான இருட்டுற மொழிதலணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? தமிழ் ஆழி என இரண்டுக்கும் பொருள்படும்படியான இருட்டுற மொழிதலணி அமைய பாடிய ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழழகனார். ஆன்சர் தமிழழகனார். இனி ஆறாவது கேள்வி, உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடியது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வண்டு. ஆன்சர் வண்டு. நீ ஏழாவது கேள்வி, மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வி. ஆன்சர் வி. நீ எட்டாவது கேள்வி, புதிய உரைநடை என்ற நூலினை எழுதியவர் யார்? புதிய உரைநடை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எழில் முதல்வன். ஆன்சர் எழில் முதல்வன். நீ ஒன்பதாவது கேள்வி, கடல் தரும் சங்குகளின் வகைகள் எத்தனை? கடல் தரும் சங்குகளின் வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 வகைகள். ஆன்சர் 3 வகைகள். நீ பத்தாவது கேள்வி, அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தர்களுள் ஒருவர் யார்? அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தர்களுள் ஒருவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டியன். ஆன்சர் பாண்டியன். 11வது கேள்வி, முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதனை? முத்தினையும் அமிழ்தினையும் தருவதாக சந்த கவிமணி தமிழழகனார் குறிப்பிடுவது எதை? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடல். ஆன்சர் கடல். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றளபடையில் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒற்றளபடையில் அளவெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 11 எழுத்துக்கள். ஆன்சர் 11 எழுத்துக்கள். 13வது கேள்வி, எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மா ராமலிங்கம். ஆன்சர் மா ராமலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கால்டுவெல். ஆன்சர் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதிய உரைநடை. ஆன்சர் புதிய உரைநடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நசையி என்பதன் பொருள் என்ன? நசையி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, விரும்பி. ஆன்சர் விரும்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எது? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரட்டுற மொழிதல் அணி. ஆன்சர் இரட்டுற மொழிதல் அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எது? எழில் முதல்வன் கற்றல் கற்பித்தல் பணியை மேற்கொண்ட கல்லூரி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மாநில கல்லூரி. ஆன்சர் மாநில கல்லூரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பொருந்தாதவற்றை கண்டறி. பொருந்தாதவற்றை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் சி தென் தமிழ். ஆன்சர் தென் தமிழ். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள், இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். இதில் தென் தமிழ் மட்டும்தான் அவருடைய இதழ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சங்க புலவரிடம் இணைய தமிழன் எவ்விலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? சங்க புலவரிடம் இணைய தமிழன் எந்த இலக்கியங்களை குறித்து உரையாடி கொண்டிருந்தான்? ஆன்சர் ஆப்ஷன் சி உரைநடை இலக்கியம். ஆன்சர் உரைநடை இலக்கியம். 21வது கேள்வி. திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அல்லூர். ஆன்சர் அல்லூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பொருந்தாதவற்றை கண்டறிக. பொருந்தாதவற்றை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்ச்சிட்டு. ஆன்சர் தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாரினுடைய இதழ் இயற்றிய பெருஞ்சித்திரனாரினுடைய இதழ். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். பள்ளி பறவைகள், என் சுவை என்பது, உலகியல் 100, இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். அதனால் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ தமிழ்ச்சிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் யார்? உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தண்டி. ஆன்சர் தண்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பெருங்காப்பியங்கள். ஆன்சர் ஐம்பெருங்காப்பியங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூலில் நான் பார்த்த சாரதி பயன்படுத்திய நயம் எது? இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் நூலில் நான் பார்த்த சாரதி பயன்படுத்திய நயம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவமை. ஆன்சர் உவமை நயம். ஏன்னா போல அப்படிங்கிற உவம உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உவமை நயம். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.